பார்வதி கிட்ட பேசுனீங்களா? கமருதீன் கிட்ட வந்து பேசுனீங்களா? அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு வினோத் அவர்கள் என்ன சொன்னாரு? அதே மாரி இப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவரு அட்ரஸ் பண்ண விஷயங்கள் டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே திவ்யா கிட்ட வந்து அந்த பணப்பொட்டி எடுக்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து அவரு சொன்னாரு. ஸோ என்னோட தெளிவான ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி விக்ரம், அரோரா எல்லார்ட்டயும் சொல்றாரு. அதே மாரி ரம்யா கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாரி வியானா எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்குறாங்க. சரி அ என்ன ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்துல வந்து அந்த பணப்பொட்டி வச்சப்போ என் ஒய்ஃப் பாக்கியா வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பணத்த எப்படியாவது நான் எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி நானும் வந்து எடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து செம்ம ஹாப்பி. மக்களோட சப்போர்ட் இருக்கு. அது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கேட்டாரு, "கமருதீன்ட்ட பேசினியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கால் பண்ணி குடுத்தாங்க. அப்போ வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு, "கமருதீன் அவன் ஜெயிச்சுட்டான் அவன் அவன் லைஃப்ல ஜெயிச்சுட்டான் விடு. பரவால்ல பிரச்சனை இல்ல. அவன் ஜெயிச்சுட்டான்." அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசல. நான் வீடியோ கால்ல மட்டும் தான் பேசினேன். அதுக்கப்புறம் பேசல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பார்வதி நம்பர் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து அ நம்ப இவர் வந்து சொன்னாரு. கானவனத் வந்து சொன்னாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட. அதுக்கப்புறமா கனி கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கனி வந்து சொல்லும்போது, அந்த ஒரு பணம் வந்து பணப்பட்டி எடுத்தத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பணப்பட்டி யாருக்கு வேணா வந்து போயிருக்கலாம். அந்த இடத்துல வந்து அ நான் எடுத்தது நான் கரெக்ட்டுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாம்ப இப்போ திடீர்னு என் கைய தூக்குவாங்களா, மத்தவங்க கைய தூக்குவாங்களா அப்படின்னு நெனச்சிட்டு இருந்து வேற கைய தூக்கிட்டாங்க அப்படின்னா, அது போச்சுல்ல. ஸோ, எனக்கு அப்போ அது போதும்னு தோணுச்சு. நான் எடுத்துட்டேன். அதோட மக்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அதேமாரி நம்ம வந்து அ இப்போ 1 வாரம் இருக்கு. ஸோ 1 வாரத்தில ஏதோ ஒரு மொமெண்ட்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி, அது ஒரு நெகட்டிவா போய் டைட்டில் வின்னர் அந்த ஒரு விஷயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தானே. எக்ஸாம்பிளுக்கு பார்வதி அண்ட் கமருதீன் அவங்க சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில பண்ண ஒரு தப்புனால அவங்க வந்து பயங்கரமா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல. அந்த ஒரு மிஸ்டேக் மாரி வந்து எப்போ வேணா, என்ன வேணா நடக்கலாம்ல. ஸோ, அதனால தான் வந்து அ நான் எடுத்ததில எனக்கு ஒரு ரெக்ரெட் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சொன்னாங்க, "சார் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒரு பர்சனாலிட்டிய வந்து மக்கள் வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க சார். இந்த சீசன்ல அது நீங்க சார். எனக்கு ஓவியாவ இப்போ வரையும் வந்து பிடிக்கும் சார். மக்கள் மனசுல நின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாரி நீங்க இந்த சீசன்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் இருந்தது அப்படின்னா, என் விஜி என் சிஸ்டர் வந்து பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டா. ஆனா, அந்த பணப்பெட்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து அவர் ரொம்ப சோகமாயிட்டா அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தா வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.